இன்றைய தியானம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். என்னாகமம் 14:24. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் அவன் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால். எதனால இதை சொல்றார் தெரியுங்களா? கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அப்போ அந்த கானான் எப்படிப்பட்ட தேசம் அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு மோசே, நீ 12 கோத்திரத்துலேருந்து 12 பேரை தெரிந்தெடுத்து அனுப்புன்னு சொல்கிறார் கர்த்தர். 12 பேரை தெரிந்தெடுக்கிறாங்க. எல்லாரும் போய் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வராங்க. 10 பேர் நெகட்டிவ் கன்ஃபெஷன் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அரக்கருங்க, அவங்க முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளி போல் இருந்தோம், அவங்களெல்லாம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு பயங்காட்டுறாங்க. ஆனால் இங்கே காலேபும் யோசுவாவும் சுற்றி பார்த்துட்டு வந்து அவங்க எப்படிப்பட்ட அறிக்கை செய்கிறாங்க பாருங்கள். என்னாகும் 13:30 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இதை சொல்கிறது காலேப். இந்த விசுவாச அறிக்கை செய்த காலேபு குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் அவன் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினால், அது மாத்திரமல்ல, அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால், அவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தான்ல அந்த கானானுக்குள்ள அவனை நான் கொண்டு போவேன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க பாலைவனத்திலே அநேகர் செத்துட்டாங்க. 2 பேர் தான் கானானுக்குள்ளே போகிறாங்க. பிரியமானவர்களே, ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். இந்த காலேப் அவருடைய தாசன்னு சொல்கிறாரு, வேறே ஆவியை உடையவன்னு சொல்கிறாரு, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தவன் சொல்கிறார். நாம் எல்லாருமே பரம கானானை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். போராடி எப்படியாகிலும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு உலக மாமிச பிசாசை நம்ம மேற்கொண்டு வேத வசனத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவரிலே நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு வருவதை கர்த்தர் பார்க்கிறார். நம்மளை பார்த்து சொல்லுவாரா, என்னுடைய தாசன், என்னுடைய மகள், என்னுடைய மகன், இவனுக்குள்ள இவளுக்குள்ள வேற ஆவி இருக்குது, இவங்க உத்தமமாக என்னை பின்பற்றி வர்றாங்க, அதனால் அவங்கள கட்டாயம் நான் கட்டி கொண்டிருக்கிற பரலோக வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போவேன், அவன் சந்ததியாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியுமானால் நம்ம கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஒருவேளை நமக்குள்ள ஏதாகலும் குறைகள் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், அப்பா, நீங்கள் என்னுடைய தாசன் என்னை பார்த்து சொல்லணும், நீங்கள் வேறே ஆவியை உடையவன். வேற ஆவின்னா உலக பிரகாரமான மாம்சக்கிரியைகள் உள்ள ஆவி அல்ல. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் என்பதை கர்த்தர் பார்த்து சொல்லணும். வேறே ஆவியை உடைய மகன், உத்தமமாக என்னை பின்பற்றி வருகிற மகன். ஆகவே அவங்கள நான் பரம கானான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். பிரியமானவர்களே, அந்த ஒரு வாழ்க்கை வாழணும். காலேப் மாத்திரமல்ல, நீங்கள் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எதுக்காகன்னா அந்த 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தியை கேட்டு அவங்க கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அவங்க அறிக்கை பாருங்க, மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 12 பேர் போனாங்க ஒரே இடத்துக்கு தான். ஆனால் இந்த 2 பேர் மாத்திரம்
கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து நாங்கள் சோதித்து பார்த்து வந்த அந்த நல்ல தேசத்தில் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாயிருந்தால் நம்மளெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்ப்பார். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். தயவுசெய்து கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் அங்கே அரக்கருங்க இவங்க அவங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்கிறாங்க. இதை கண்ட, இந்த அறிக்கையை கண்ட கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் அவன் வேறே ஆவியை உடையவன், அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினவன், ஆகவே அவனையும் அவனுடைய சந்ததியையும் நான் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். நம்மை குறித்தும் கர்த்தர் இப்படிப்பட்ட சாட்சியை கொடுத்து நம்மை பரம கானானை சுதந்தரிக்கக்கூடியவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். என்னாகும் 14:24 எங்களை குறித்தும் அப்பா நீர் சாட்சி கொடுக்கத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய தாசர்களாக, உம்முடைய மகளாக மகனாக வாழும் பாக்கியத்தை தாரும். உம்முடைய ஆவியை உடையவர்களாய் எங்களை மாற்றும். உத்தமமாய் உம்மை பின்பற்றி வருகிறவர்களாய் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளும். நீர் வரும் நிமிடம் வரைக்கும் அப்பா நாங்கள் அப்படியே வாழ உதவி செய்வீராக. பரம கானானை சுதந்தரிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் சந்ததியாருக்கும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க போகிறது. கை ஸ்தோத்திரம், துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.